அக்கோவை சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடையதாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று முதல்வர் விஜய் கூறியுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில், கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் வசிக்கும் தம்பதியின் 10 வயது மகள் நடப்பு கல்வியாண்டில் 5ஆம் வகுப்புக்கு செல்ல இருந்தார். நேற்று முன்தினம் மாலை வீட்டருகே உள்ள கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. மளிகை கடைக்கு சென்று விசாரித்த போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சிறுமியை அழைத்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சூலூர் போலீசார் சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் ஒரு சிறுமியின் சடலம் கிடப்பதாக நேற்றிரவு சூலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தியதில் உயிரிழந்தது காணாமல் போன சிறுமி என தெரிய வந்தது. சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி சென்று விசாரித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கோவை சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடையதாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று முதல்வர் விஜய் கூறியுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில், கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் வசிக்கும் தம்பதியின் 10 வயது மகள் நடப்பு கல்வியாண்டில் 5ஆம் வகுப்புக்கு செல்ல இருந்தார். நேற்று முன்தினம் மாலை வீட்டருகே உள்ள கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. மளிகை கடைக்கு சென்று விசாரித்த போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சிறுமியை அழைத்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சூலூர் போலீசார் சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் ஒரு சிறுமியின் சடலம் கிடப்பதாக நேற்றிரவு சூலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தியதில் உயிரிழந்தது காணாமல் போன சிறுமி என தெரிய வந்தது. சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி சென்று விசாரித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கீழே இருக்க ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ் நம்மளோட கோயம்புத்தூர்ல இருக்க சூலூர்ல போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. மக்கள் ஒரே ஒரு தூக்கி காட்டுங்களேன் ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே
நம்மளோட அபிஷியல் பேஜான சிஎம் தமிழ்நாடு பேஜை நான் டேக் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டேக் பண்ணி சீக்கிரமா இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ. 7 மணி வரைக்கும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுங்க. அந்த டைம்ல 7 மணிக்கு நாங்க என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் A to Z விலாவரியா சொல்லிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு நான் கிளியரா சொல்றேன். போலீஸ் கொஞ்சம் டைம் கேட்கறாங்க. டைம் ரொம்ப இல்ல, காலையில 7 மணி வரைக்கும் நம்ம கேட்டது, இவங்க எல்லா சார்பா கேட்டது எம்எல்ஏ வந்து ஐஜியும் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு. அந்த பிரஸ் மீட் அவங்க உள்ள இருந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா 7 மணி வரைக்கும், காலையில 7 மணி வரைக்கும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுங்க. அந்த டைம்ல 7 மணிக்கு நாங்க என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் A to Z விலாவரியா சொல்லிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பாடி சார் நான் நிறைய ஐஜி கிட்ட பேசிட்டேன். நான் வந்து இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ டவுனுக்குள்ள போயிட்டு வந்தேன். என்ன ஒரு பப்ளிக் கேதரிங்னால நம்ம இங்கே வந்தோம். அதாவது என்னன்னா சென்சிட்டிவ் கேஸ், சென்சேஷனல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் சொல்றது எவிடன்ஸ். இந்த கேஸ் வந்து நான் வந்து இங்க பாருங்க, ஒரே தம்பி ஒரே அக்யூஸ்ட பாதுகாக்கிறக்கோ அக்யூஸ்ட காப்பாத்துறக்கோ நான் இங்க வரல. புரிஞ்சுது. கண்டிப்பாங்க அதை வந்து நம்ம கோரிக்கை நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரி, அவங்க வந்து அது என்ன சொல்றீங்க? சோ நான் ஆல்ரெடி ஐஜி கிட்ட பேசிட்டேன். வந்து ப்ராப்பரான ஒரு பிரஸ் மீட் தரணும் சார். ஐஜி தரணும். சோ அவர் தந்ததுல இருந்து 24 ஹவர்ஸ்ல அக்யூஸ்டர் ரிமைண்ட் பண்ணணும். ரிமைண்ட் பண்ண இப்போ அவர் பிரஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து